அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு மார்ச் மாசம் 24ஆம் தேதி திங்கட்கிழமை. நிறைய பேரை கோடீஸ்வரரா மாற்றிய திங்கட்கிழமை அன்னைக்கு செய்ய வேண்டிய ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நைட்டுக்குள்ள ஒரே ஒரு சின்ன துண்டு பட்டையை எடுத்து இப்ப நான் சொல்ற முறைப்படி நீங்க தண்ணீர்ல போட்டாலே போதுமானது. அடுத்த நிமிஷமே கட்டுக்கடங்காம உங்க வீடு தேடி பணம் வந்துகிட்டே இருக்கும். நல்ல ஒரு பண வரவையும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளையும் கோடீஸ்வர யோகத்தையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு திங்கட்கிழமை. இது சந்திர பகவான் மற்றும் சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சந்திர பகவானுக்கு உகந்தது தண்ணீர். அது மட்டும் இல்லாம தண்ணீருக்கு ஞாபக சக்தியும் ரொம்ப ரொம்ப அதிகம். நம்ம எண்ணங்களை ஈர்க்கக்கூடிய சக்தியும் ரொம்பவே அதிகம்னு சொல்லலாம். இத ஒவ்வொரு பதிவுலையுமே தொடர்ந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னு கேட்டீங்கன்னா தண்ணீரை வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. கை மேல நமக்கு பலனை கொடுக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாம சந்திர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள்ல தண்ணீரை வச்சு நாம பரிகாரத்தை செய்யும் போது 100% ரிசல்ட் கிடைக்கும்னே சொல்லலாம். அந்த வகையில இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை தவற விடாம ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா இந்த நாள்ல என்னென்ன சேர்க்கை இருக்குன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு 10-10ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை நமக்கு வருது. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பங்குனி மாசம் 10ஆம் தேதி. அடுத்ததா தசமி திதி இன்னைக்கு நமக்கு இருக்கு. அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 10வது திதி தான் இந்த தசமி திதி. அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு 24ங்கிற நம்பர், அதாவது சுக்கிர வசியத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய 24ங்கிற நம்பர் தேதியில வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். இந்த 24ங்கிறது ஒரு ஏஞ்சல் நம்பர். இந்த ஏஞ்சல் நம்பரே நமக்கு அதிரடியான பணவரவை உடனடியா ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததா இன்னைக்கு நமக்கு 369ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு. நான் தொடர்ந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த மார்ச் மாசம் ஃபுல்லாவே இந்த 369ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை நமக்கு அடிக்கடி வரும். இந்த நாட்கள் மேனிஃபெஸ்டேஷன் செய்யறதுக்கு ஏற்ற நாட்கள். பிரபஞ்சமே நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்பு. சரி, இப்போ இந்த ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்ச் மாசம் 3வது மாசம். அடுத்ததா தேதி 24, இதோட கூட்டுத்தொகை 6. அடுத்ததா இந்த வருஷம் 2025, இதோட கூட்டுத்தொகை 9. அந்த வகையில 369ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இப்படி இந்த நாள் பல அற்புதமான சேர்க்கைகள் நிறைஞ்சு இருக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாளா இருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே செய்யலாம். பண தேவை இருக்கிறவங்க, பண கஷ்டம் தீரணும்னு நினைக்கிறவங்க, கடன் பிரச்சனை தீரணும்னு நினைக்கிறவங்க, வீட்டுல இருக்கக்கூடிய வறுமை நிலை மாறுறதுக்கும் வீண் வரைய செலவுகள் குறையறதுக்கும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். நான் எப்பயுமே சொல்ற மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு பண கஷ்டம் இருந்தாலும் சரி, பணவரவு அதிகரிக்கணுங்கிற குறிக்கோளுக்காக மட்டும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. எந்த விதமான பண கஷ்டத்தையும் எதிர்மறையான எண்ணங்களையும் இந்த பரிகாரத்தை செய்யும் போது உங்க மனசுக்குள்ள நீங்க வச்சுக்க வேண்டாம். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். மத்தபடி அசைவம் சாப்பிட்டு இருந்தா கூட இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம். சரி, இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடி டம்ளர் நமக்கு தேவைப்படும். முடிஞ்ச அளவுக்கு கண்ணாடி டம்ளரை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் ஏற்கனவே நிறைய பதிவுகள்ல உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த கண்ணாடி பஞ்சபூத தத்துவத்துல மண் தத்துவத்தை குறிக்கும். மண் தத்துவத்துக்கும் பணவரவுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்குன்னே சொல்லலாம். அந்த வகையில
கண்ணாடி டம்ளரை பயன்படுத்திக்கோங்க. அப்படி கண்ணாடி டம்ளர் உங்ககிட்ட இல்லைன்னா பரவாயில்லை, ஏதாவது ஒரு எவர் சில்வர் டம்ளரை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா நமக்கு தண்ணீர் தேவைப்படும். ஆர்ஓ வாட்டர், கேன் வாட்டர் எடுக்க வேண்டாம். நார்மலா உங்க வீட்டுல டேப்ல வரக்கூடிய வாட்டரை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. அதாவது ஆத்து தண்ணீர், குளத்து தண்ணீர், கிணத்து தண்ணீர், மழை தண்ணீர், இந்த மாதிரியான தண்ணீரை நீங்க பயன்படுத்தலாம். இது எதுவுமே இல்லைன்னா உங்க வீட்டுல போர் வாட்டர் இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா நமக்கு ஒரு சின்ன துண்டு பட்டை தேவைப்படும். இந்த பட்டைக்கு பணவசிய சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம். பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்கள்ல இந்த பட்டைக்கு முதலிடம் இருக்குன்னே சொல்லலாம். இதுல எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென், இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் நமக்கு சந்திரகோரை நேரம் இருக்கு. இந்த டைம்ல நீங்க செய்யறது அற்புதமான பலனை உங்களுக்கு நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். இப்படி இந்த டைம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லைன்னா பரவாயில்ல, இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேல நைட்டு 12 மணிக்குள்ள எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பட்டையில இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரி 24ங்கிற நம்பரை எழுதிக்கோங்க. அடுத்ததா இந்த பட்டைய உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க. இப்போ உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் அந்த சிவபெருமான் கிட்டையும் சந்திர பகவான் கிட்டையும் உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும், கோடீஸ்வர யோகம் ஏற்படணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டை உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை நீங்க சொல்லுங்க. அந்த ஸ்விட்ச் வேர்டு என்னன்னு இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். கோடீஸ்வர யோகம் ஏற்படட்டும் 369. இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். கோடீஸ்வர யோகம் ஏற்படட்டும் 369. இப்ப நான் சொன்ன மாதிரி தமிழ்ல இருக்கக்கூடிய அஃபர்மேஷனோட சேர்த்து 369ங்கிற ஏஞ்சல் நம்பரையும் நீங்க சொல்லுங்க. ஏன்னா இந்த 369ங்கிறது ஒரு யுனிவர்சல் ஏஞ்சல் நம்பர். இந்த நம்பரை பயன்படுத்தி நாம என்ன வார்த்தையை சொன்னாலும் அது உடனடியா நமக்கு கிடைக்கும்னே சொல்லலாம். இந்த 369ங்கிறத சொல்லும் போது தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ நீங்க சொல்லலாம். ஆனா 369 369 சொல்லி சொல்லக்கூடாது. ஒவ்வொரு நம்பரையும் தனித்தனியா தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு நம்பருக்குமே தனித்தனி சக்தி இருக்கு. ஒரு 2-3 நிமிஷம் இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறமா இந்த பட்டைய நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய கண்ணாடி டம்ளர்ல தண்ணீரை நிரப்பிக்கிட்டு அந்த தண்ணீருக்குள்ள போட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இந்த டம்ளர் திறந்த படிக்கு அப்படியே இருக்கட்டும். உங்க வீட்டுல பத்திரமா ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருங்க. உங்களால முடியும்னா உங்க வீட்டுல ஜன்னலுக்கு பக்கத்துல, அந்த ஜன்னல் மூடி இருந்தாலும் சரி திறந்து இருந்தாலும் சரி, ஜன்னலுக்கு பக்கத்துல வச்சுட்டு நீங்க தூங்குங்க. இப்படி ஜன்னல் பக்கத்துல வைக்க முடியாதுன்னா பரவாயில்ல, உங்க வீட்டுல எந்த இடத்துல வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். ஆனா இந்த டம்ளர் திறந்துதான் இருக்கணும். அடுத்ததா நாளைக்கு காலையில எந்திரிச்சு வாசல் தெளிச்சு கோலம் போடுறவங்களா இருந்தீங்கன்னா நிலைவாசலை சுத்தம் பண்றதுக்கும் உங்க வாசல்ல இந்த தண்ணீரை தெளிக்கிறதுக்கும் பயன்படுத்திக்கோங்க. அதாவது நீங்க வாசல் தெளிக்கக்கூடிய தண்ணீர்ல இந்த தண்ணீர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு வாசலை தெளிங்க. அதுக்கப்புறமா உங்க வீடு ஃபுல்லாவே ஒவ்வொரு மூலை முடுக்குகள்லயும் இந்த தண்ணீரை நீங்க தெளிச்சு விடுங்க. இப்போ வாசல் தெளிச்சு கோலம் போடக்கூடிய பழக்கம் எங்களுக்கு கிடையாதுன்னு சொல்றவங்க இந்த தண்ணீரை உங்க வீட்டுல நிலைவாசல் கதவுக்கு வெளிப்பக்கத்துல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே உங்க வீட்டுக்கு உள் பக்கமா உங்க வீடு ஃபுல்லா நீங்க தெளிச்சு விடுங்க. இப்படி இந்த தண்ணீரை தெளிச்சு விட்டதுக்கு அப்புறமா மிச்சம் தண்ணீர் இருந்ததுன்னா செடிக்கோ மரத்துக்கோ நீங்க ஊத்தி விட்டுருங்க. முக்கியமான விஷயம், யாரு காலையும் படாத இடத்துல நீங்க ஊத்தி விடணும். அதே மாதிரி அந்த பட்டையை எடுத்து கால் படாத இடத்துல நீங்க தூக்கி போட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். நம்பிக்கையோட ட்ரை பண்ணீங்கன்னா எல்லாருக்குமே கோடீஸ்வர யோகம் நிச்சயமா ஏற்படும். ஏன்னா நிறைய பேருக்கு 100% ரிசல்ட்டை கொடுத்த பரிகாரம் தான் இது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.